போன எபிசோடில் சாராய கும்பலை பேய் மற்றும் பாலா 2 பேரும் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டாங்க. அடுத்தது என்ன நடக்குன்னு போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேய் எலும்பு பையில எப்பட்றா இப்படி பிளான் பண்ணுன? எனக்கே உன் பிளான் தெரியல. ஆனால் நல்லா போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டானுங்க. அவனுங்க போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நல்லா அடி வாங்கினா தான் திருந்தவனுங்க. இது மாதிரி தீய செயலில் எப்பயுமே ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு பாலா பேய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ பேயோ, முதலாளி யார் மேலே கை வச்சிருக்காங்க? உங்கள் மேலே கை வச்சிருக்காங்க. உங்கள் மேலே கை வச்சா நான் சும்மா விட்டுருவேனா? நான் நேற்றே ஒரு பொழந்திருப்பேன். இருந்தாலும் அவனுங்களுக்கு டவுட் வந்துடும். அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாக ஆயிரும் முதலாளி. அதனால தான் பிளான் பண்ணி தூக்கியாச்சு. அவனுங்க இனிமேல் ஊர் சைடே வரமாட்டானுங்க முதலாளி அப்படின்னு பேய் சொல்ல, பாலாவோ தனியாக நின்றுக்கிட்டு, என்ன இது இந்த பேய் நாம் என்ன சொன்னாலும் செய்யுது, ஒருவேளை பொய்யா ஏதாவது பண்ணுதா, இல்லை உண்மையாலுமே நம்ம மேலே பாசம் இருக்குதா, என்னன்னே தெரியலையே, இதை ஏதாவது சோதனை பண்ணி செக் பண்ணியே ஆகணும். இதுக்கு என்ன வேலை கொடுப்போம்? இதுக்கு திருவிழாவில் போய் கும்பலில் போய் திருட சொல்லுவோம். என்ன தான் பண்ணுதுன்னு பார்ப்போம். அடுத்த நாள் காலையில், டே எலும்பா பாரு, இதுதான் திருவிழா கும்பல். இந்த தேர்க்கடையில் விதவிதமான மிட்டாயெல்லாம் விற்பாங்க. அதை வாங்க நம்மக்கிட்ட காசு கிடையாது. அதனால அவனுங்களுக்கே தெரியாமல் நீ எடுத்துக்கிட்டு வா, நாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அதையும் செஞ்சு முடிச்சுது. என்ன இந்த பேய் நம்ம என்ன சொன்னாலும் செய்யுது, திருட சொன்னாலும் திருடுது, நாய்க்குட்டி மாதிரி எல்லாமே செய்யுது. ஓகே, நமக்கு கிடைச்ச அடிமை போல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. பேயோ இதெல்லாம் கேட்டுட்டு அவன் முன்னாடி வந்துட்டு, முதலாளி நீங்கள் பண்ணுறது ஒன்றும் சரியில்லை. என்னைய தப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். ஆனால் இது மாதிரி திருடி சாப்பிட்றது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் மற்றவங்க மாதிரி என்னை அடிமைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு பல உருவங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்ல. அதுக்கு பாலாவோ, டே என்னடா அதுங்காட்டி இப்படி கோச்சிக்கிட்ட, நான் உன்னை திருடலாம் சொல்லலடா, எனக்கு தேர் முட்டாய் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது, அதனால போய் எடுத்துக்கிட்டு வாடான்னு சொன்னேன், அவ்வளோதான். ஆயா கூட இப்போ காசு கொடுத்தாங்க, இருந்தாலும் வச்சிருக்க, நாளைக்கு கூட வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சமாளித்தான். பெட்ரோல் பேயோ, ஓகே முதலாளி, நீங்கள் நல்லது சொன்னால் நான் செய்கிறேன், கெட்டது சொன்னாலும் நான் செய்கிறேன். ஆனால் செய்யறதுக்கு சில தர்மங்கள் இருக்குல்ல, அதை பார்த்து தான் நானும் செய்வேன். நீங்கள் என்னை அடிமைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியும், நானே உங்களை ஒரு நாள் கொல்ல வந்தவன். பார்த்து சூதானமாக நடந்துக்குங்க முதலாளி. நான் ஒன்றும் உங்களுக்கு அடிமை கிடையாது அப்படின்னு பேய் சொல்ல, பாலாவோ அதுக்கு, டே நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன்டா, நீ ஏன் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க? நீ என் ஃப்ரெண்டு இல்லைன்னா உன்னை என் வீட்டில் தங்க விடுவேனா, இல்லை உன் பைக்கெல்லாம் எடுக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நீ நம்புடா அப்படின்னு சமாதானப்படுத்தினான்.